ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, உருளைக்கிழங்கு வச்சு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதாங்க. ஒரு டைம் உருளைக்கிழங்குல எப்படி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகேங்களா, அதுக்காக ஒரு 4 உருளைக்கிழங்கு 2ஆக கட் பண்ணி குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் விட்டுட்டாங்க. இந்த இடத்துல தான் நான் தப்பு பண்ணிட்டேங்க. நீங்கள் 3 விசில் விடாதீங்க, ஒரே விசில் எடுத்துகிட்டு ஸ்மால் சைஸஸில் கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, குலைவாயிடுச்சுனா தான் இந்த மாதிரி ஆகிடும். கொஞ்சம் அது தப்பாயிடுச்சு. மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, மல்லித்தூள் அண்ட் தென் மிளகுத்தூள். நான் எங்கள் வீட்டில் தூள் தான் இருக்குது, அதனால் தூளாக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மல்லி விதைகள், அதுக்கப்புறமா வந்து மிளகு அந்த முழுசாக இருக்கிறதை எடுத்துகிட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 1 ஸ்பூன் கடுந்த பருப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் அண்ட் காரத்தூள், தேவையான அளவு உப்பு. இது லைட்டாக ஃப்ரை ஆனதுமே நல்லா கிண்டி விட்டுட்டு அந்த கட் பண்ணி வச்சுருக்க அந்த பாயில் பண்ண பொட்டேட்டோவை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பொடியையும் போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு பிரட்டிடுங்க. லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு பிரட்டிடுங்க. சுவையான டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.